வணக்க நண்பர்களே, இது ஆதிவனத்தோட விளாக்ல பகுதி 2. சரி, பகுதி 1 பார்க்காதவங்களாம் போயிட்டு நம்ம பேஜ்ல பார்த்துட்டு வந்துருங்க. பகுதி 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. காலையில 6 மணிக்கு அங்க போயிட்டு ரீச் ஆனோம். ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்ல நிறுத்தி யாரெல்லாம் போன் பேசிக்கணுமோ பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள போனா டவர் கிடைக்காதான். ஸோ அதனால நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி 2 நாள் நம்ம தொல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அப்படியே ட்ரெக்கிங் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு இந்த பையனை போட்டோ எடுக்க கூப்பிட்டோம். இந்த பையன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஸ்பாட்டை பிடிச்சிட்டு அங்க இருக்கிற வியூவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இமேஜின் பண்ணி பாருங்க, சென்னையில பைக்கு காரு எல்லா சவுண்டும் கேட்டு அங்க போயிட்டு உங்களை சுத்தி ஃபுல்லா மலை, எந்த நெட்வொர்க்குமே இல்லாம பேக்ரவுண்ட்ல மயில் கத்துற சவுண்டு அண்ட் அப்படியே சின்ன சின்ன குருவிங்கெல்லாம் கத்துற சவுண்டோட உங்களுக்கு ஆப்போசிட்ல ஸ்லோவா சன்ரைஸ் ஆகுது. அந்த டைம்ல சில்லுன்னு காத்தடிக்குது. அந்த ஃபீலிங்ஸை வார்த்தையால சொல்லிட முடியாது. அது எவ்வளவு ரெஸ்ட்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்படியே அந்த அழகான காலையை என்ஜாய் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்க இருந்த ஆக்ரோ ஃபாரஸ்ட் மாடல் ஆல்ரெடி ட்ரீஸ் நட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு வரணும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் கிளம்பி அங்க இருந்து ஆர்கானிக் ஃபார்ம் போயிருந்தோம். அங்க என்னென்னலாம் கிடைச்சதுன்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸ், வாட்டர் ஆப்பிள், பனானா, கொய்யா, மாதுளை, பலா, அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அங்க இருந்தது. அங்க இருந்த ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்கா வளர்ந்தது, எந்த ஒரு மருந்துமே போடாம. அது எல்லாத்துலயும் ஒரு பைட் சாப்பிட்டு அப்படியே அங்க இருந்த மலை இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸை பார்க்க போயிருந்தோம். அங்க போயிட்டு சிராக்கு சைட்ல இருந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு சோலார் லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எப்படின்னா நார்மலா வாங்கி கொடுக்காம ஒவ்வொரு காம்பனண்டா வாங்கி அதை அசெம்பிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னா இந்த மாதிரி அண்ணாங்க அவங்க கையால பண்ணது உங்களுக்காக. ஓகேயா? சோ இந்த லைட் வந்து கடையில வாங்கல, எல்லா பொருளையும்